வெளியில் ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கு நல்லா சுவிசேஷம் அறிவிக்கிற, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, வருத்தப்படுகிற, சஞ்சலப்படுகிற, பாரப்படுகிற எல்லாம் ரைட்டு தான். ஆனால் விசுவாச கண்கள், உனக்கு விசுவாசமே இல்லையே. சில காரியத்தில் யாரோ ஒரு நபர் சொல்லுகிற காரியத்தை நீ விசுவாசிக்கிற, சில நபர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிற, சில நபர்களுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிற. ஆனா இந்த வேதத்தின் மேல உன் நம்பிக்கை எங்க போச்சு? இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் நமக்குரியது, எல்லா ஆசீர்வாதமும் நமக்குரியது. மாத பிறப்பை நான் அருவருக்கிறேன்னு சொல்றாரு, உங்க பண்டிகைகளை நான் அருவருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, துக்கத்தோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தலை சாய்க்க ஒரு மடியும் இல்லை. இன்னைக்கு ஒரு நான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு எலியா, பிறப்புல இருக்கிற எலியா, அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக என்னை வெளிப்படுத்துகிற ஒரு எலியா இந்த தேசத்தில் எழும்புவாங்களா? இந்த கூட்டத்தில் அப்படியாப்பட்ட ஒரு எலியா எழும்ப மாட்டாரா? அப்படியாப்பட்ட ஒரு நபர் எழும்பி பிரகாசிக்க மாட்டாங்களா?